ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷரா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை சுண்டைக்காய் வச்சு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பச்சை சுண்டைக்காயை அப்படியே சேர்க்காமல் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக இடிகளில் வச்சு லைட்டாக தட்டி வேற ஒரு சட்டியில் லைட்டாக வதக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாகவும் கசப்பு இல்லாமல் இருக்கும். 3 நல்லா எண்ணெயில் வதங்கவும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ ஒரு மசாலா அரைச்சிருக்கேன். அது என்னென்ன சேர்த்துருக்கேன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம் எண்ணெயில் வதக்கி மசாலா அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுவும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹையில் வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே சூப்பராக ததன்னு வரும். பார்த்திங்களா, பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு லைட்டாக கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு அதுவும் லோ ஃப்ளேமில் இறக்கிடலாம். இதே மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் சுண்டைக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். கசப்பு இருக்காது, டேஸ்ட் சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பச்சை சுண்டைக்காயில் மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.